ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வானவில் வண்ணங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி செலவு எல்லாமே போட்டுக்கோங்க. அதில் நான் பிரியாணி தலை, அப்புறம் ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய வெங்காயம் நான் மூணு வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 3 குட்டி சைஸ் பழம் 3 எடுத்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதை நான் இதில் காட்டல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி தழை, மட்டன் இந்த 3ஐயும் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தயிர் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பு பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.